வணக்கம் சகோ. இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படங்களை பத்தி பார்த்துடலாம். ஜி பிரகாஷ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கிங் ஸ்டோம். இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் அட்வென்ச்சர் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ஹாலிவுட்ல வந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை எடுத்திருக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் டிஎன்சி கண்ட்ரோல் இருக்க எல்லா தியேட்டர்ஸ்லயும் ரன் ஆகுது. டைரக்டர் பாரதி ராஜா, நட்டி நட்ராஜ், ஆக்டர் ரியோராஜ், சாண்டி மாஸ்டர், ஆக்டர் யோகி பாபு, ஆக்டர் வடிவுக்கரசி அப்படின்னு ஒரு ஸ்டார் பட்டாளமே நடிச்சிருக்க படம் தான் நிறம் மாறும் உலகில். இந்த படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் பயங்கரமான ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆக போற படம் தான் மர்மர். இந்த படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பயங்கரமான ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆக்டர் ஷாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அஸ்திரம். இந்த படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியா எடுத்திருக்காங்க. ஜென்டில் உமன் அப்படிங்கிற படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல பிக் பாஸ் லாஸ்லி அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. யமஹாதகி அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விமல் சூரி நடிச்சிருக்க படாவா அப்படிங்கிற படம் மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. லெக் பீஸ் அப்படிங்கிற ஒரு காமெடி மூவி மார்ச் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பத்தி பார்க்கலாம். இப்போ தல அஜித் நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல மார்ச் 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டேர் டெவில் பானகன் அப்படிங்கிற ஒரு மார்வல் சூப்பர் ஹீரோ வெப் சீரிஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் மார்ச் 5 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான ரத்த சரித்திரம் மூவி மார்ச் 7 சோனி லிவ் ஓடிடியில் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான குடும்பஸ்தன் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் மார்ச் 7 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் நாகச்சைத்தன்யா, சாய் பல்லவி நடிப்பில் ரிலீஸ் ஆன தண்டல் படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. யோகி பாபு நடிப்பில் ரிலீஸ் ஆன குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படம் மார்ச் 7 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கிராஃப்டட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கொட்டாதா மூவி அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவி தமிழ் டப்போட மார்ச் 7 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் தம்பி ரமையா, சமுத்திரக்கனி நடிப்பில் ரிலீஸ் ஆன ராஜா கிளி படம் வாரம் 10 கொட்டை ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாடானியன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. லீசா அப்படிங்கிற தெலுங்கு படம் மார்ச் 7 ஆஹா தமிழ் ஓடிடியில் தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த வாக்கிங் ஆஃப் ஏ நேஷன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் சோனி லிவ் ஓடிடியில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. வென் லைஃப் கிவ் டேஞ்சரியஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தமிழ் லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. பாபு ஏ ஃபாதர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் டப்போட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடியில் மார்ச் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியிலும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். அடுத்து இன்றைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்று சினிமா அப்டேட்ஸ்லேயே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கான பூஜை இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு. மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கான பூஜை இன்னைக்கு ரொம்பவே கிராண்டாக நடந்திருக்கு. கிராண்டான படத்துடைய பூஜைக்கு ஆக்டர் மீனா, ஆக்டர் ரவிமோகன், ஆக்டர் யோகி பாபு, ஆக்டர் குஷ்பு, அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் படத்துடைய வில்லன், வழக்கம் போல நம்ம சுந்தர்சி படங்களில் அதாவது கலகலப்பு, அரண்மனை இந்த படங்களில் ஒர்க் பண்ண அத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்துலையும் நடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜையை அட்டன் பண்ணாங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய கிராண்டான பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கான பூஜை போட்டாங்க. இன்னைக்கே இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அஜய் பாலாஜி டைரக்ஷன் பண்ணாத மூக்குத்தி அம்மன் 2 படம் இந்த படத்தை டைரக்டர் சுந்தர்சி எப்படி எடுக்க போறாரு, எப்படி வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சோ இன்னைக்கு எந்த ஒரு பெரிய சினிமா அப்டேட்ஸும் இல்லை. இந்த ஒரு அப்டேட் மட்டும்தான். அடுத்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.